இன்றைக்கு தேவ பிள்ளையே, Nowadays, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக, children of God, God is giving a warning to you. தேவன் அன்றைக்கு நோவாவுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். God gave a warning to Noah those days. முழு உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று I am going to judge the whole world. நோவா எச்சரிப்பை பெற்று ஜனங்களுக்கு கொடுத்தார். Noah got the warning from God and he warned the people. நோவா காணாதவைகளை குறித்து விசுவாசித்தார். Noah was faithful about what was unseen. இன்றைக்கு தேவ பிள்ளையை நம்ம எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போவோ தேவன் சொல்லப்பட்டவைகளை குறித்து நாம் விசுவாசம் இல்லாதவர்கள் இருப்பமையானால் வரக்கூடிய அழிவுக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். But children of God, we are seeing everything nowadays and we are listening to the warning from God, but even then we are not believing the word of God and we are not concerned about these destruction. What will be the state of us? Just think and see. நம்ம பார்த்தோம், அமெரிக்காவிலே பார்த்தோம், அங்க டெக்சாஸ்ல வெள்ளப்பெருக்கு, சீனாவிலே அந்த தலைநகரத்துல பீஜிங்ல வெள்ளப்பெருக்கு, ஹிமாச்சல பிரதேசத்துல ஹரியானாவில், இப்படி பல இடங்களில் இன்றைக்கு வெள்ளப்பெருக்கினாலே அழிவுகள், சேதங்கள், உயிரிழப்புகள், உடைமைகள் சேதம் எல்லாம் கண்ணீரோடு கூட வெள்ளத்திலே மூழ்கி இருக்கிறது ஒரு பகுதி. அதை விட பெரியதாக கண்ணீர் வெள்ளத்திலே தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய பகுதி. இந்த செய்திகளை பார்க்கும் போது இருதயம் உடைந்து போகிறது. Children of God, we are witnessing nowadays in the Texas province of the United States of America, in many more places, in Himachal Pradesh, in India, in Haryana, that is in India, and in Beijing, that is the capital city of China, fully it is flooded due to rainfall. The places are all destroyed and there is great disaster due to this destruction and disaster. The people are fully shedding tears like the whole city is fully submerged in flooded water. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். Noah walked with God. நீதிமான உத்தமனுமாயிருந்தார். He was righteous and blameless. தன் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கும், மருமக்கமார்களுக்கும் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார். He taught everything to his household. ஒரு பகுதியிலே நீதியை அறிவித்துக் கொண்டிருந்தார். On one side he was preaching the righteousness. சபையே, The church of God. இன்றைக்கு இந்த எச்சரிப்பானது தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததோ அதே போல இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற சபையே, உனக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக, கிருபை கிடைக்கும்படியாக இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற நாம் அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். Children of God, that is the church of God, how Noah got favor in the eyes of the Lord. Likewise, if you listen to this word of God, the warning message from God, you will get favor and mercy from the Lord. நோவா ஏதோ பெயர் அளவிலே தேவன் சொன்னதை கேட்கல. அவர் தேவனுக்கு முன்பாக தேவன் நோவாவை குறித்து கொடுத்த சாட்சி என்னவென்றால், அவன் நோவா நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாயிருந்தான். Noah did not simply just listen to the word of God, but he lived with God. That's why God witnessed and gave a testimony about Noah that he is righteous and he is blameless. நாம் அதே போல நீதிமானும் உத்தமனுமாக தேவனோடு வசனத்திலே வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமே ஒழிய, நான் பெயருக்கு சபைக்கு போகிறேன், பெயர் அளவு கிறிஸ்தவனாய் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பதனால ஒரு பாதுகாப்பு வராது. Likewise, we also should be like Noah, a righteous person, a blameless person, and we should live and walk with God by the word of God, not for name's sake going to the church just like a normal believer. தேவ பிள்ளையே, Children of God, நோவா காலத்திலே, in the days of Noah, தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்தாங்க? அவருடைய கோபத்தினாலே அழித்தாங்க. God destroyed everything due to his wrath. அதே போல இந்த நாட்களிலேயும் Likewise during these days, 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது. 2 Peter chapter 2 verse 9, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், then the Lord knows how to rescue the godly from trials, அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார்.
God knows how to rescue godly from trials and how to give the unrighteous under punishment until the day of judgment. தேவ பிள்ளையே, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவன நோவாவை போல தேவனோடு வசனத்துக்கு ஒத்து ஓடிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வரக்கூடிய அழிவிலிருந்து காத்து, ஆமா, பாவ உலகத்திலே பாவ அநித்தியத்தை, அதாவது தண்ணீரை போல பாவத்தை பருகுகிறவர்களை அழிவுக்கென்று வைத்திருக்கிறார். Children of God, like how Noah found favor in the eyes of the Lord, God will rescue the godly people, but he will give the unrighteousness, he will put them under punishment to those who drink the sin as water and those who live a sinful life. விசேஷமாக அசுத்த இச்சைகளோடு மாமிசத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி அவர் செய்வார். And especially those who indulge in the lust of defiling passion and despise authority. இவர்கள் துணிகாரர்கள், அகங்காரிகள், மகத்துவத்தை தூசிக்க அஞ்சாதவர்கள். These people are bold, willful, and they do not tremble to blaspheme the glorious ones. தேவ பிள்ளையே, Children of God, அன்றைக்கு பூர்வ உலகத்தை தப்ப விடாதபடி நீதியை பிரசங்கித்த நோவாவை அவருடைய குடும்பத்தை தவிர மற்றவர்கள் அழிக்கப்பட்டது போல இந்த வரக்கூடிய நாட்களில் தேவனோடு வாழக்கூடிய சபைகளை தேவனுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து என்ன செய்ய போறாங்க? மற்றவர்கள் வரக்கூடிய அழிவிலே அழிய போகிறார்கள். Children of God, in those days, olden days, how Noah was protected from the destruction of the whole world, God will protect the godly people, his own people who live by the word of God, and condemn the rest of the people and put them under punishment on the day of judgment. வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். கடைசி பகுதியில் பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படியாக தேவன் நம்மை என்ன செய்வாங்க? காத்து நடத்துவாங்க. யார அப்படின்னா, வசனத்தை கை கொண்டு நடந்த நோவாவை, உத்தமனாய் நடந்த நோவாவை, நீதிமானாய் நடந்த நோவாவை, நோவா குடும்பத்தை, அதே போல சபைகளை, அப்படி வாழக்கூடிய தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துவார். பெயர் அளவில் நான் சபைக்கு போறேன் என்று சொல்கிறவர்களை அல்ல. இந்த வசனம், இந்த வேத புத்தகம் தான் நியாய தீர்ப்பு செய்ய போது. நீங்களோ நானோ யாருக்கு நியாய தீர்ப்பு செய்ய போறதில்ல. தேவன் என்ன செய்வார்? மனுஷனுடைய இருதயங்களை ஆராய்ந்து நியாய தீர்ப்பு செய்வார். கேட்ட செய்தியை நாம் கேட்டு நிர்விசாரமாக இருந்து விடாதபடி, ஒவ்வொரு பகுதியிலே மலை அழிவு, பூமி அதிர்ச்சி, சூறாவளி காற்று, அதாவது வெயிலுக்கு வெயில், பனி பொழிவு, சுனாமி, பல பகுதிகளில் இன்னைக்கு அழிவுகள். இதுவரைக்கு எதிர்பாராத பகுதி எங்க அங்கொன்று இங்கொன்றும் அல்ல, ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்கேயோ, நாளைக்கு நமக்கு இப்படிப்பட்டவைகள் சம்பவிக்குமேயானால் நாம் வரக்கூடிய அழிவுக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்பதை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருப்போம். அதில் நாம் ஜெபித்திருப்போம், நாம் விழித்திருப்போம். வரக்கூடிய அழிவுக்கு தப்பித்து கர்த்தரை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க நாம் மறுரூபமாகி மத்திய ஆகாயத்தில் வரை சந்திக்க ஆயத்தமாக இருப்போம். கேட்ட ஒவ்வொருவரை கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.